முஸ்லிம் மேரேஜஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையான விவாகரத்துகள் இருக்கு அப்படின்றத முஸ்லிம் பர்சனல் ஷரியத் லா அப்ளிகேஷன் ஆக்ட் 1937 பிரிவு 2ல குறிப்பிட்டிருக்காங்க. அதுல நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சது தலாக் மற்றும் குலா அண்ட் முபாரத்தை சொல்றாங்க. இருந்தாலும் இதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இலா, லிகார், லியான் இப்படின்ற விவாகரத்தையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல தலாக் அப்படின்றது கணவனால முன்னெடுத்து வைக்கப்படுகிறது, குலா அப்படின்றது மனைவியால முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இதுல இலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடன் தொடர்ந்து 4 மாதங்கள் உடலுறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்தை காப்பாச்சுனா அது விவாகரத்தாக கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லிகார் அப்படிங்கிறது மனைவிய தடை செய்யப்பட்ட உறவோட தொடர்பு படுத்தி கூறுறது, அதாவது கிட்டத்தட்ட அண்ணன் தங்கச்சியோட ஒப்பிட்டு கூறுறது அப்படின்னு சொல்லலாம். லியான் அப்படின்றது மனைவியோட கற்பு குறித்து தவறாக சொல்றது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அது அடல்ட்ரி ரேஞ்சுக்கு சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த மாதிரியான விவாகரத்து நடைமுறையில இல்ல இந்தியாவில. அதுல தலாக் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தலாக்கை பொறுத்த வரைக்கும் கணவன் முன்னெடுத்து வைக்கிற விவாகரத்து. சோ ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு 3 முறை தலாக் சொல்லணும். ஒவ்வொரு தலாக்குக்கும் 30 நாள் இடைவெளி தரணும். அந்த 30 நாள் இடைவெளி அந்த தலாக் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது அந்த மனைவிக்கு அவர் ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும். அவர் வாலண்டரியா கொடுக்குற கன்சிடரேஷன் தாண்டி ஏற்கனவே அவர் திருமணம் செய்யும் பொழுது மகர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த கன்சிடரேஷனையும் அவங்களை எடுத்துட்டு நீங்க எனக்கு விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலாம். ஏன் இங்க கன்சிடரேஷன் பொதுவா சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம் மேரேஜஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒப்பந்தங்களாக தான் கருதப்படுகிறது. பொதுவா ஒரு ஒப்பந்தத்துல என்னென்ன இருக்கும்? ஒரு ஆஃபர் இருக்கும், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும், ஃப்ரீ கன்சென்ட் இருக்கும், கன்சிடரேஷன் இருக்கும். இங்க கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மகர் தான். இது திருமணம் எனும் நிக்கா அவங்க பண்ணும் பொழுது இந்த வாசகம் எல்லாம் அதுல இடம்பெற்றிருக்கும். குலாவை பொறுத்த வரைக்கும் இது மனைவியால முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இருக்கிறதுலே த ஈஸியஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி கொடுக்குற அந்த குலாவை ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா அது விவாகரத்தா கருதப்படுகிறது. இது எல்லாம் தாண்டி இந்த விவாகரத்து முறைகளை உரிய நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணி வேலிட் அப்படின்ற ஒரு மனுவை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விவாகரத்து முழுமையா செயல்படுகிறது. சோ இந்த விவாகரத்து முறையை தாண்டி முஸ்லிம் மேரேஜஸ் பொறுத்த வரைக்கும் அந்த முஸ்லிம் மனைவிக்குன்னு ஏதாவது தனியா சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட். டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்டா? அது என்ன? சொல்லுங்க 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 எனக்கு